உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ணணுமா? அப்போ இன்கம் வந்தால் மட்டும் பத்தாது. தேர் ஹேஸ் டு பி எ சிஸ்டம். ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கணும். மணி ஃப்ளோஸ் இன், இட் க்ரோஸ், இட் ஸ்டேஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா 7 hours ஆஃப் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்களோட சனாராம். ஃபினான்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆர் ரிசீவ். உள்ள காசு வருது. இந்த உள்ள காசு வருது அப்படின்றப்போ நம்ம 2 வகையா அதை வந்து சம்பாதிக்கலாம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்றப்போ யூ வில் பி பிரசன்ட் தேர், யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் த மணி. பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றப்போ நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசு உங்களுக்கு காசை உருவாக்கலாம். இல்லை நீங்க செஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் அது உங்களுக்கு காசு ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கலாம். பட் நீங்க அங்க பிரசண்டா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. ஆக்டிவ் இன்கம்னா சேலரி, ரென்யூமரேஷன். நம்ம வேலைக்கு போகிறோம், நமக்கு சம்பளம் தராங்க. ஒர்க் ஷாப்ஸ். இப்போ நீங்கள் போய் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா பீப்புள் பே த என்ட்ரி ஃபீ, தே கம், தே அட்டெண்ட், தே கோ. பட் நீங்கள் அங்கே இருக்கணும். அடுத்து ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், கன்சல்டிங் ஃபீஸ், கிக் ஒர்க், சர்வீஸ் ரீட்டைனர்ஸ். ஏதாவது சர்வீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அதை வந்து அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிறோம்னா அது அவர்லி வேஜஸ். இது எல்லாமே பார்த்தோன்னா ஆக்டிவ் இன்கம் கீழே வந்துடும். பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்கிறப்போ டிவிடெண்ட்ஸ், ரெண்டல் இன்கம். நீங்கள் வந்து வீடை வாடகைக்கு விட்டுருக்கலாம், ஒரு கமர்ஷியல் ஷாப்பை வாடகைக்கு விட்டுருக்கலாம். நீங்கள் அங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு காசு வந்துட்டே வந்து இருக்கும். இபுக்ஸ் இல்லைனா கோர்சஸ், இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை பண்ணி வச்சுருப்பீங்க, பீப்புள் பே, பை இட், தே மேக் அ காப்பி, தே யூஸ் இட். அது மாதிரி பண்ணால் அது பாசிவ் இன்கம். புக்ஸ் இல்லைனா மியூசிக் ராயல்ட்டிஸ், பிராண்ட் லைசன்சிங் ரைட்ஸ், அஃபிலியேட் கமிஷன்ஸ், பேங்க் எஃப்டிஸ், இது எல்லாமே பார்த்தோன்னா பாசிவ் இன்கம். யூஆர் நாட் ப்ரெசன்ட் தேர். இப்போ எங்கே நம்ம மாட்டிப்போம் அப்படின்னா, நம்மள நிறையா பேருக்கு ஒரே ஒரு ஆக்டிவ் இன்கம் தான் வந்து இருக்கும். அது என்ன? சேலரி. இல்லை ஒரு பிஸ்னஸை நம்பி இருப்போம். ஆனால் நம்ம ஒரே ஒரு ஆக்டிவ் இன்கம் நம்பி இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை, அது நின்றுச்சுன்னா we are stuck. We'll be stuck forever. நம்மளால் என்ன பண்ணணும்னே நமக்கு வந்து தெரியாது. ஸோ பேசிக்லி யூ ஹாவ் டு ஹாவ் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் டு பில்ட் வெல்த். நீங்கள் ஒரு இன்கம்மை மட்டும் நம்பி இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வெல்த் வந்து பில்ட் பண்ணவே முடியாது. ஸோ ரியல் வெல்த் எப்போ பில்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வேலை பார்க்கறத நிறுத்திட்டாலும் உங்களுக்கு காசு உள்ளே வந்துட்டே வந்து இருக்கணும். தட் இஸ் த டைம் யூ வில் பில்ட் வெல்த். செகண்ட் ஆர் ரீட்டைன். இங்கே தான் நம்மள நிறையா பேர் ஃபெயில் ஆகிடுவோம். காசு வருது, ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். But we should not do that. We have to retain a particular amount, which means we have to keep. நமக்கு ஒரு சிஸ்டம் இல்லை, நமக்கு ஒரு பட்ஜெட் இல்லை, உள்ள காசு வருது அப்படியே செலவாகுதுன்னா you will not build wealth. And பார்க்கின்சன்ஸ் லா படி சொல்லணும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்கம் வளருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட எக்ஸ்பென்சஸும் வளரும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு 10,000 பத்தலைன்னு சொல்கிறவங்க நாளைக்கு 10 லட்சம் சம்பாதிச்சாலும் அது பத்தலைன்னு தான் சொல்லுவோம். The amount of money we make will never be enough for us. ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ், இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உள்ள காசு வருதுன்னா உங்கள் பில்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி, உங்களோட செலவுகளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கான ஒரு போர்ஷனை மாற்றி வைக்கணும், விச் இஸ் சேவிங்ஸ். வெல்த்ன்றது இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் பில்ட் ஆன் வாட் யூ earn. இட் இஸ் பில்ட் ஆன் சம்திங் வாட் யூ கீப். நீங்கள் வந்து சேவிங்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டீங்கன்னா உங்களோட இந்த இன்கம் மேலே இருக்கிற டிபெண்டன்சி உங்களுக்கு குறைஞ்சிடும். Because you will have a sum of money there. So have this in mind. The moment salary or any payment comes in, first priority நீங்க, பட் உங்க மேல செலவு பண்ணிக்கிறது கிடையாது, சேவிங்ஸுக்கு மாற்றி வைக்கிறது. Because that is the only way you can start building wealth. மூணாவது ஆர் ரெடியூஸ். unnecessary எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறது. அது போரிங் லைஃப், நான் போய் என்ன வெளியே செலவு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா we can never grow. unnecessary எக்ஸ்பென்சஸாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். It's not that we are going to cut out all the joy from our life. See, there is a concept called opportunity cost. இன்னைக்கு நம்ம ஒரு 500 செலவு பண்ணுறோம்னா அந்த 500 மட்டும் போல, இந்த 500 நீங்கள் வேண்டாத இடத்துல செலவு பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். அதையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். நீங்கள் unnecessary expenses அப்படின்னு சொல்கிறப்போ நம்மள நிறையா பேர் எப்படி செலவு பண்ணுவோம் தெரியுமா? கன்வீனியன்ஸ்க்கு, எனக்கு வெளியே போகணும், எனக்கு மூடு சரியில்லை, அந்த ஒரு இதுக்கு சும்மா உன்னை பார்த்தோன்னே இது நல்லா இருக்கு, எனக்கு இது வேணும், அது தேவையா அப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். இம்பல்சிவாக போயிட்டு செலவு பண்ணுறோம்ல, அந்த மாதிரி செலவுகளை தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு ரெடியூஸ். உங்கள் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பாருங்களேன், எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தேவையில்லாத நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு.
எத்தனை ஆர்டர்ஸ் நீங்கள் தேவையில்லாமல் பண்ணியிருக்கீங்க. இப்போ அது ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கும், அது எங்கே இருக்குன்னே தெரியாது. தேவையில்லாத நிறைய அப்கிரேட்ஸ் லைஃப்பில், அஃபோர்ட் பண்ண முடியாத ஃபோன், அஃபோர்ட் பண்ண முடியாத பைக், இதெல்லாம் வாங்குறதுனால வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் நம்மளோட அந்த வெல்த் கிரியேஷனை ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் இஎம்ஐ பே பண்ணியே உங்களுக்கு டைம் வந்து போயிடும். ஸோ ரெடியூஸ் அப்படின்றது உங்களோட சந்தோஷத்தையோ உங்களோட ஜாய்க்காகவோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா பைசாவையும் ரெடியூஸ் பண்ண சொல்லலை. யூ ஹேவ் டு பி கால்குலேட்டிவ் வைல் ஸ்பெண்டிங். இதை இப்போ செலவு பண்ணுறோமே, நாளைக்கு இதை பற்றி ரிக்ரெட் பண்ணுவோமா, இது நமக்கு நாளைக்கு தேவைப்படுமா, இவ்வளத்தையும் நீங்கள் கொஞ்சம் வருஷம் யோசிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் செலவு பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் செலவு பண்ணிட்டு ஜாலியாக ஏதாவது ஒரு ஐலாண்டில் உட்காந்து இளநீ குடிச்சிட்டு இருப்பீங்க. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ யூ ஸ்ட்ரகிள் for some years, you can live like a king or queen in the upcoming years. So reduce, that will help you. Next comes the most important R, reinvest. Savings பண்ணா மட்டும் பத்தாது. அந்த காசை நீங்கள் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அங்கேயே தான் இருக்கும். நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் நாளைக்கு 1000 ரூபாய்க்கு கிடைக்காது. அன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருந்த பொருள் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கிடைக்கிறது இல்லை. திஸ் வில் ஹேப்பன். ஸோ நீங்கள் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டப்பாக்குள்ள காசை போட்டு வச்சுட்டீங்க, இல்லை கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல காசை வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் இருக்காது. யூ கேன் நாட் பில்ட் வெல்த். ஸோ யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். எங்கெல்லாம் நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், பிஸ்னஸ், ஸ்கில்ஸில் கூட டு என்ஹான்ஸ் யுவர் செல்ஃப். யூ கேன் இன்வெஸ்ட் இட் ஆன் யுவர் செல்ஃப். பட் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ யூ ஆர் டூயிங் சம்திங் ஃபார் த ஃபியூச்சர். யூ ஆர் டூயிங் சம்திங் டு பில்ட் வெல்த். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்ளமே வந்து இருக்காது. அண்ட் இதை வந்து நீங்கள் பண்ணணும். இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய வெல்த் பில்டிங்க்கு கை கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? நம்ம பிரின்சிபல் போடுறோம், பிரின்சிபல்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டிக்கு வட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? தட் இஸ் வாட் வில் ஹெல்ப் யூ இன் பில்டிங் வெல்த். ஆனால் நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் டைம் இல்லை, நான் அப்புறம் பண்ணுறேன், கொஞ்சம் கூட காசு உள்ளே வரட்டும் அதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தட் இஸ் டைம். ஏன்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வழி நம்ம காசு சம்பாதிச்சு வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டைம். ஸோ த ஏர்லியர் யூ ஸ்டார்ட் த மோர் மணி யூ வில் மேக். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, ஸ்பெஷலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா யூ ஷுட் திங்க் அபவுட் இட் அண்ட் ஸ்டார்ட் நவ். 5வது ஆர் ரிஸ்க். இங்கே தான் நம்மள நிறையா பேர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். என் காசை வந்து நான் இழக்கக்கூடாது, நான் வந்து ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரிஸ்க் எடுக்கலைன்னா க்ரோத் கிடையாது. See, there is something called risk return trade-off. நமக்கு வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா ஓரளவுக்கான ரிஸ்க் நம்ம எடுத்து தான் வந்து ஆகணும். நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா உங்களோட காசு அங்கேயே வந்து ஸ்டக் ஆகிடும். அண்ட் த திங் இஸ், ஹையர் த ரிஸ்க், ஹையர் த ரிட்டர்ன்ஸ், அண்ட் தட் இஸ் ஹவ் இட் இஸ். பட் ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்றப்போ நீங்க கேம்பிளிங் போயிடக்கூடாது. எங்க இன்வெஸ்ட் பண்றோம்னே தெரியாம பிளைண்ட்லி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். எங்க இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளோ காசு போடுறோம், இது நமக்கு சேஃபா, நம்ம ரிஸ்க் அப்படைட்டுக்கு இது கரெக்டா இருக்குமா, நமக்கு போதுமான ரிட்டர்ன்ஸை தேவையான இடத்துல இது வந்து கொடுக்குமா, இவ்வளத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகேன் நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ, அதாவது ரிஸ்க் எடுக்கிறப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடக்கூடாது. யூ ஹாவ் டு டைவர்சிஃபை. அப்பதான் உங்களோட போர்ட்ஃபோலியோ கரெக்டா இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ரிஸ்க், இட் இஸ் நாட் டேக்கிங் ரிஸ்க். கரெக்டாக கால்குலேட்டிவாக நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் உங்களை டெஸ்ட்ராய் பண்ணாது. இட் வில் ஹெல்ப் இன் பில்டிங் யோர் வெல்த். 6th ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பீட். ஒரு மாதம் நான் சேவ் பண்ணேன், ஒரு தடவை நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஒரு தடவை நான் கரெக்டாக வந்துட்டு தேவையில்லாத செலவை கட் பண்ணேன். இப்படி நம்ம ஒரு தடவைன்னு சொல்கிறதுனால we will not build wealth. ஏன்னா பில்டிங் வெல்த் அப்படின்றது இட் டசன்ட் கம் ஃப்ரம் ஒன் பிக் ஸ்டெப், இட் கம்ஸ் ஃப்ரம் கன்சிஸ்டன்சி. ஒரு சின்ன சின்ன இடங்கள்லையும் நீங்கள் கரெக்டான ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை வந்து எடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் தட் இஸ் வென் யூ வில் பில்ட் வெல்த். தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ரெகுலர்லி. மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போனாலும் யூ ஹேவ் டு கீப் இன்வெஸ்டிங். ஏன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு கரெக்டான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். யூ நோ வாட் இஸ் த பெஸ்ட் காம்போ? It is consistency, it is time, and it is compounding. இது மூணு சேர்ந்துச்சு அப்படின்னா you will be able to build your wealth. And honestly, it's going to be boring. You will feel that எந்த ஒரு ரிசல்ட்டுமே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வரல அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். பட் ட்ரஸ்ட் மீ, ரிப்பீட்டடாக நீங்கள் கரெக்டான ஃபைனான்ஸ் டிசிஷன்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதை ஒரு தடவை ஒன்று எடுக்கக்கூடாது. You have to stick with something and you have to go ahead with something, and trust me, you will get the results. And last R வந்து Rewire.
விஷயம் என்ன பார்த்தோம்னா, நம்மள நிறைய பேர் புவராக இருக்கிறதுக்கு இல்லை ப்ரோக்காக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட இன்கம் கிடையாது, நம்மளோட மைண்ட் செட். தேர் இஸ் சம்திங் கால்ட் ஸ்கேசிட்டி மைண்ட் செட். எனக்கு காசு பத்தலை, எனக்கு காசு வராது, எனக்கு காசு ஹேண்டில் பண்ண தெரியாது, இப்படி நம்ம யோசிக்க தட் இஸ் வாட் யூ வில் அட்ராக்ட் அண்ட் தட் இஸ் வாட் யூ வில் திங்க் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப். அண்ட் அதனாலேயே நிறைய பேர் வந்து ப்ரோக்காக இருக்காங்க. ஸோ ரீவயரிங்னா என்ன? யூ ஹாவ் டு சேஞ்ச் யூர் தாட்ஸ் அபவுட் மனி. நீங்கள் இன்டென்ஷனலி நல்ல ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸை உங்களோட லைஃப்பில் கொண்டு வரணும். யூ ஹாவ் டு பில்ட் அவேர்னஸ் ஆன் த பேட்டர்ன்ஸ். எங்கே மணி லீக் இருக்குது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், நான் சேவ் பண்ண மாட்டேங்கிறேன், எப்படி சேவ் பண்ணலாம், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களாம் ஸ்டெப் எடுத்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட். எங்கேருந்து தானாக அது உங்ககிட்ட வந்து வராது. ஸோ இதை நீங்கள் பண்ணுறப்போ வாட் வில் ஹேப்பன் இஸ் யூ வில் இம்ப்ரூவ் யுவர் பிஹேவியர் வித் மனி, யூ வில் டெவலப் அ டிசிப்ளின் ஆன் மனி அண்ட் உங்களோட ஐடென்டிட்டியே வந்து மாறும். இது எல்லாம் நடக்கிறப்ப தான் யூ வில் ஸ்டார்ட் பில்டிங் வெல்த். பில்டிங் வெல்த் is a complete process ன்னு சொல்லலாம். It will not start from some random place. You have to consciously work towards it, having knowledge in your hand and practically applying it in day-to-day life. So building wealth அப்படின்றது பெரிய சீக்ரெட் கிடையாது. நம்ம வந்து ஒரு 7R வந்து பார்த்துருக்கோம் of wealth creation. We will go through it again. It's receive, retain, reduce, reinvest, risk, repeat and rewire. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will very cleverly handle your money and you can build wealth. But if you miss it, you might end up staying broke. I hope you found this video helpful. மறக்காம இந்த 7Rயும் உங்களோட லைஃப்ல மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. You will see the changes. நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னா 7R அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய இன்ஃபர்மேட்டிவான ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.